லிவேட்டர் ஆனை மசில் இன்ஜுரி. ஸோ லிவேட்டர் ஆனை மசில்னா என்ன? ஸோ யூஸ்வலி நம்மளுக்கு வெஜனாவை சுற்றி நம்மளுக்கு வந்து இந்த லிவேட்டர் ஆனை மசில், அது மட்டும் இல்லாமல் எண்டோபெல்விக் ஃபேஷியா, இதுதான் நம்மளை வந்து நல்லா அந்த வெஜனல் கேனலை நல்லா டைட்டண்டாக டோன்டப்பாக வச்சுருக்கோம். ஸோ ஒரு டெலிவரி டைமில் இல்லை ஏஜிங் ஆகிறதுனால இல்லை சைல்டு பர்த்னால, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இல்லை மெனோபாஸ் ஏஜ் நெருங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த லிவேட்டர் ஆனை மசில்ஸ் எல்லாமே வீக்கன் ஆகும், எண்டோபெல்விக் ஃபேஷியாவும் வீக்கன் ஆகும். பட் சில டைம்ஸ் ஒரு ஃபோர்சப்ஸ் டெலிவரியில் வேக்கம் போட்டு டெலிவரி பண்ணுறாங்க, இல்லாட்டி பிக் பேபியாக இருக்குது, தலை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, செகண்ட் ஸ்டேஜ் வந்து ரொம்ப ப்ரொலாங்டாக இருக்குது, இல்லை எபிசியோட்டமி போட்டு ஊண்டு ஹீல் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த லிவேட்டர் ஆனை மசில்ஸ் வந்து அப்படியே டேர் ஆகிடும். இந்த லிவேட்டர் ஆனை மசில் எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுதோ அங்கேருந்து அவல்ஷன் ஆகிடும். ஏன்னா ரொம்ப ஒரு ப்ரொலாங்டு லேபர் ஃபோர்சப்ஸ் போட்டு நம்ம எடுக்கும் போது இந்த லிவேட்டர் ஆனை மசில்ஸ் இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. லிவேட்டர் ஆனை மசில்ஸ் அதாவது பியூபோ ரெக்டாலிஸ், பியூபோ காக்சிஜியஸ் மசில்ஸ், இந்த மசில்ஸ் எல்லாமே வந்து இன்ஜூர் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது இன்ஜூர் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலி வந்து லிவேட்டர் ஆனை மசில் வந்து இன்ஜூர் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூஸ்வலாக ஒரு டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஃபுல்லுவே அவல்ச்சர் ஆகிடும். அதாவது அது எங்கேருந்து அது ஒரிஜினேட் ஆகுதோ அந்த மசில் ஃபுல்லாகவே வந்துடும். இன்னொன்று இர்ரிவர்சபிளாக நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகுறதுனால திருப்பி பழைய மாதிரி வராது. சில டைம்ஸ் மோஸ்ட்லி இது எல்லாத்துக்குமே நடக்குமா மேடம் கேட்டிங்கன்னா இல்லை. இதை மாதிரி ஒரு டிஃபிகல்ட் டெலிவரி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் நடக்கும். யூஸ்வலி நம்மளுக்கு இப்போ வெஜனா வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகிட்டு திருப்பி பழைய மாதிரி வரணும். பட் இர்ரிவர்சிபிள், அதாவது ரிவர்ஸே ஆகாத மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சிங் ஆகுது, இல்லாட்டி லிவேட்டர் ஆனை மசில் இன்ஜூரியே ஆகிடுதுன்னா அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பெல்விக் ஆர்கன் ப்ரொலாப்ஸ். பெல்விக் ஆர்கன் ப்ரொலாப்ஸ்னால் என்னென்னா நம்மளுக்கு வந்து சிறுநீர் பாதையோ இல்லாட்டி நம்மளுக்கு வந்து மோஷன் போகிற பாதையோ இல்லாட்டி இது எல்லாமே வந்து கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். இது வந்து வெஜனாக்குள்ளே ஒரு பல்ஜ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிரிச்சா, தும்புனா, இல்லாட்டி நடக்கும் போது, வெயிட் தூக்கும் போது இது எல்லாமே உங்களுக்கு யூரின் வந்து உங்களையே அறியாமல் கசிகிறது, இல்லை செக்ஷுவல் கான்டாக்ட் இருக்கும்போது ஒரு பெயின் இருக்குது, இல்லாட்டி அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றது, கர்ப்பப்பை இறங்குறது சொல்லி இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த லிவேட்டர் ஆனை மசில் இன்ஜுரினால். நிறைய பேத்துக்கு வந்து அது ஒரு 6 மாதம் டெலிவரி ஆகி ஒரு 6 மாதம் கழித்து அதுவே நிறைய பேத்துக்கு ஹீல் ஆகிடும். பட் சில பேத்துக்கு அது ஹீலே ஆகாமல் ரொம்பவே வீக்கனாக ஆகிடும்.